நம்ம ஜெய் மகாகாளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காளி பயங்கிரி அல்ல. ஜெய் காளி, ஜெய் மகாகுரு. மகாகாளி எனக்கு ஒரு விளங்காத விடுகதையாக இருக்கிறாள். அவளுடைய சக்தி தனக்குள் என்னை எப்போதும் ஈர்க்கிறது. அவளுடைய மாய ரகசியங்களை அனுபவித்த பிறகு வாழ்க்கையில் நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. என் இதயம் என்ன கட்டளை விடுகிறதோ அதன்படி என்னால் நடக்க முடிகிறது. அம்மாவின் கையை பிடித்து கொண்டு நடக்கும் சிறு குழந்தையைப் போல் காளியின் அதிசயத்தில் அடுத்து என்ன காண்பப் போகிறோமோ எனும் ஒரு சகா எதிர்பார்ப்புடன் என் வாழ்க்கையும் நடக்க ஆரம்பித்துவிட்டது. அடர் சிவப்பு நிற கண்ணாடியின் வழியாக வாழ்க்கையை நான் பார்ப்பதைப் போல் எனக்கும் படுகிறது. என்னை நான் அவளுக்குள் கொடுத்தது பிறகு அவளது தெய்வீக வசீகரம் என்னை ஆட்டுக்கொண்டது. சக்தியும் நோக்கி என் தேடலுக்கு சுதந்திரம் வைத்தது. எந்த கட்டுப்பாட்டுக்கும் தேவை ஏற்படவில்லை. மகாகாளி என் ஆன்மா ஜன்னல்களை திறந்து வைத்தாள். வாழ்க்கையின் பாடத்தை அகன்ற திரையில் பார்ப்பது போல் விசித்திரமாக பார்க்க முடிந்தது. இந்த பூமியிலே சொர்க்கம் வசப்படப்பட்டது. எனக்குள் சிவன் இருப்பதை உணர்ந்தேன். சிவன் ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஒளி வீசிக்கொண்டிருப்பதை உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஆன்மா பயிற்சிக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கவில்லை. உலகில் மயங்கி கிடந்த என்னை திடீரென நாடு கடத்தியதைப் போல ஆன்மீகத்தில் திளைக்க வைத்தாள். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்த ஆன்மா என்றால் என்ன? ஒரு ஜீவனின் மாயசாறு என்ன? போன்ற கேள்விக்கெல்லாம் விடை தெரிவித்தாள். என் வாழ்க்கையே மாறவில்லை, ஆனால் அதன் அனுபவங்கள் மீதான என் அணுகுமுறை புதிதாக மாறிப்போனது. உளவில் பற்றி இன்னும் புத்தகத்தில் காணப்படும் விளக்கங்கள் அனைத்துமே மன ரீதியாக மக்கள் ஏன் அவதிப்படுகிறார்கள் என்று அலசுகின்றன. மற்றவர் மீது பழி போடுவதே அவதிக்கும் காரணத்தை மட்டும் தெரிந்து கொள்கிறார்களே தவிர தீர்வுக்கு முயற்சி எடுப்பதில்லை. மனதை எப்படி மாற்றலாம் என்று மட்டுமே அணுகுவதே கிடையாது. உணர்ச்சி பூர்வமான கட்டங்களில் நேர்ந்து உள்ளது காயங்கள் மற்றும் சச்சரவுகளை பற்றி சிந்திப்பதை நான் தவிர்த்தேன். மாறாக மனதை அன்பாலும் களிப்பாலும் நிறைத்து கொண்டேன். இதனால் மனசக்தி குரோதத்தில் வீணாவது கிடையாது. எனவே அதன் சக்தியை மனதின் உயர் தளங்களுக்கு எடுத்து போய் நிர்வாணத்தை அடைய முடிந்தது. பற்று இருக்கும் பக்குவத்தை அடைந்தேன். இயற்கையே எனக்கு குருவாக ஆனது. கல், மலை, ஆறு ஆகியவை ஆன்மா எழுச்சிக்கு மிக உகந்தவை. இப்படி பிரபஞ்ச சக்தியுடன் விளையாடுவது என் காய நகர்த்த வாமதேவ சரஸ்வதி எனக்கு கற்றுத்தந்தார். அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த நூல் முழுமையாக அடைந்திருக்காது. பகவான் ராம மகிஷரின் போதனைகளை அவர் எனக்கு மெதுவாக படர்விட்டார். அவரது யோக வழிகாட்டுதலில் ஞானம் அடைந்தேன். யோகினி என்பவள் உள்ளே இருக்கும் குரு. பிறகு அவள் என்னை வழிநடத்தினாள். என் குடும்ப அங்கத்தினர்களுக்கு நண்பர்களும் தந்த முழு ஆதரவால் வெற்று உலகத்தில் பொய் என்னால் நிற்க முடிந்தது. பேராசிரியர் லோகேஷ் சந்திரனின் அன்பான ஊக்கமே அம்மா காளியே
பற்றி என் அனுபவங்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள செய்தது. சுய பரிசோதனை என்பது கேள்வியை சேர்ந்தது. கேள்விகளால் ஆன்மாவை தேடுவது. இந்த என் சுய பரிசோதனையில் ஆன்மா, பிரபஞ்சம் ஆகியவற்றுக்கு எனக்கு விடை கிடைத்தன. நிஷ்டியை என்றால் ஒரே மனதுடன் சரணாகதி. இது எனக்கு கைகூடியது. தினசரி வாழ்க்கையின் ஆழ்ந்த பிரச்சனைகள் கையாள்வதிலே உள்ளத்து யோக அனுபவங்கள் இருக்கின்றன. இவற்றை விட்டு விலக்க நினைப்பது படபடப்பையை அதிகரிக்கும். தியானம், பிராணாயம் போன்ற யோகத்தில் கட்டுப்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷத்தையும் ஆனத்தையும் வழங்கும். ஒரு சின்ன பிரார்த்தனை என் நெஞ்சுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அம்மா, எங்களுக்குள் தூய்மையான தெய்வீகம் இருப்பவே பரப்பு. பரிசுத்த பிரக்ஞையும் கருணையும் நிரப்பு. எங்களுக்குள் ஆன்மா மலர்ச்சியும் அதன் பிறகு அண்டாசரசர மலர்ச்சியும் உண்டாக்கி வெற்றியை நிலைநாட்டு. அனைத்திலும் இறைமறை பார்க்கும் வார்த்தை எங்களுக்குள் தா. இதுதான் பிரார்த்தனை. ஆன்மீக பாதையில் போகும்போது குருட்டாம் இருக்கவே கூடாது. உள்ளார்ந்து பார்வையோடு உண்மையை உணர்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் நடப்பது என்ன என்பதை பயபக்தியுடன் போற்றும் குணம் படைத்தவளாக ஒரு யோகினி இருப்பாள். தெய்வீகமே நம் ஆன்மீக இதயத்திலும் குடிக்கொண்டுள்ளது. அந்த தெய்வத்துக்குள் தலை வணங்கி நான் வணக்கம் செய்கிறேன். நன்றி. ஜெய் மா காளி.